بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. அல்லாஹ்வுடைய நபிமார்களில் சிலர் அவர்களுடைய காலத்தில் அதிகாரத்தை எதிர்கொண்டார்கள். அதாவது சர்வாதிகாரத்தை எதிர்கொண்டார்கள். அரசாங்க ரீதியாக மன்னர்களின் வாயிலாக அவர்களுடைய எதிர்ப்பை எதிர்கொண்டவர்கள் குறிப்பிட்ட சில நபிமார்கள், குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் செய்த துவா தான், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், எங்களை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனை பொருளாக எங்களை ஆக்கிவிடாது, எங்களை காப்பிர்களை விட்டும் எதிரிகளை விட்டும் பாதுகாத்து உதவி செய்வாயாக என்கிற ஒரு துவாவை ஓதினார். அதிகாரம் உச்சத்தில் இருக்கும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கு துவாவை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடுகிறது. எதிரிகள் எவ்வளவு பலம் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தங்களுடைய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதை எதிர்கொண்டார்கள். பலவிதமான விவாதங்களுக்கு பிறகு எந்த விவாதத்திலும் அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்கிற பொழுது தன்னுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டார். அல்லாஹ் தஆலா சொன்னான், குல்னா யானா ருக்குனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ சாந்தமாகிவிடு, குளிர்ச்சியாகிவிடு. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் அந்த சமயத்தில் என்ன ஓதுனீங்க? சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஓதினேன். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுத்தான். மலக்குமார்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், நாங்கள் உதவட்டுமா என்று. அல்லாஹின் பக்கம் நான் தேவையாக இருக்கிறேன், உங்களின் பக்கம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பாளனில் அவன் சிறந்தவன் என்ற ஒரு வாசகத்தை வைத்து அல்லாஹ் தஆலா என்னை நெருப்பு கொண்டதிலிருந்து அந்த நெருப்பினுடைய எந்த தீங்கும் என் மீது படாமல் என்னை பாதுகாத்தார். அதே போன்று அவர்களும் துவா செய்தார்கள், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு. யா அல்லாஹ், எங்களை காபிர்களுக்கு ஃபித்னாவாக ஆக்கிவிடாது, எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு எங்களை சோதனையாக்கி விடாது. அதே துவாவைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்களும் துவா செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மக்களை பார்த்து, மக்களே, நீங்கள் ஈமான் கொண்டு இருப்பீர்களேயானால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறோம். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன். அநியாயம் புரியக்கூடிய சமுதாயத்திற்கு எங்களை ஃபித்னாவாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று துவா செஞ்சாங்க. அப்படின்னா என்ன? அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் ஃபித்னாவாக ஆக்கக்கூடாது என்றால் அவர்கள் எங்களை தொல்லை கொடுப்பார்கள், எங்களை அடிப்பார்கள், உதைப்பார்கள், சிறையில் அடைப்பார்கள். அவங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு தண்டனை கொடுப்பார்கள். அந்த தண்டனையை எதிர்கொள்வதற்கு எங்களால் முடியாத நிலை இருக்கும். இயலாமல் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பலகீனமானவர்கள். எங்களிடத்திலே அதிகாரம் இல்லை, எங்களிடத்திலே அரசாங்கம் இல்லை. அவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு, சர்வாதிகாரத்தை கொண்டு எங்களை அப்படி அடித்து உதைத்து துன்புறுத்தும் பொழுது நாங்கள் ஈமானை விடாமல் இருந்தாலும் கூட எதிரிகள் என்ன பார்ப்பார்கள்? இவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லையே என்று பார்ப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லையே, அப்படியானால் ஃபிரௌன் செய்வதுதான் சரி, ஃபிரௌனுடைய கொள்கைதான் சரி என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். எனவே நீங்கள் அநியாயம் செய்யக்கூடிய சமுதாயத்திற்கு எங்களை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாது. எங்களுக்கு அவன் கஷ்டம் கொடுக்கும் பொழுது அதற்கு எதிரான உதவி எங்களுக்கு வராத சமயத்திலே எதிரிகள் அதை பார்த்து நாங்கள் சத்தியத்தில் இல்லை, ஃபிரௌன் தான் சத்தியத்தில் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வார்களே என்று துவா செஞ்சாங்க. அவங்களை எங்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே. அதே போன்று வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். இறை நிராகரிக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்தார்கள். இது பொதுவாக அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக வரக்கூடிய எதிர்ப்புகள், கஷ்டங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய துவா, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துவா, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, வா வஹைனா இலா மூசா வ அஹீஹி அன் தபவ்வா லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூத்தன். அதாவது ஃபிரௌன் அவர்களுடைய வணக்கஸ்தலங்களை எல்லாம் இருந்து தரைமட்டமாக்கி வைத்தார்.
அவர்கள் வணங்குவதற்கு இடமில்லாமல் போய்விட்டது. அவங்களுடைய வணக்கஸ்தலங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் வீடுகளை கட்டுங்கள், வீடுகளை கிப்லாவை நோக்கி கட்டுங்கள், அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இபாதத் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டால் நீங்கள் இபாதத்தை விடாதீர்கள், வணக்கத்தை விடாதீர்கள். உங்களுக்கு வணக்கஸ்தலங்கள் கட்டினால்தானே அவர்கள் இடிப்பார்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இருந்து அல்லாஹ்வை வழிபடுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஃபிரௌனுக்காக பத்வா செஞ்சாங்க. அல்லாஹு தஆலாவிடத்திலே சொன்னாங்க, ரப்பனா யா அல்லாஹ், நீ ஃபிரௌனுக்கு எல்லா வகையான செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாய், அவனுக்கு எல்லா விதமான பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறாய், எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாய். எதற்காக? அவர்கள் எங்களை தொல்லைப்படுத்துகிறார்கள், அதை வைத்து நீ உன்னுடைய வேதனையை இறக்கினால் மட்டும்தான் அவர்கள் அதை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். எனவே அவர்களுடைய அலா அம்வாலிஹிம், அவருடைய சொத்துக்களை எல்லாம் அழித்துவிடு, அவருடைய உள்ளத்தை கடுமையாக்கிவிடு, அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்காதவரை அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று அந்த ஃபிரௌனுக்கு எதிராக பத்துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், உங்க 2 பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹு தஆலா கடுமையான சோதனையை கொடுத்தான் ஃபிரௌனுக்கும் அவனுடைய சமுதாயத்திற்கும். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் கல்லாகி போனது, தங்கமும் வெள்ளியும் வெறும் கல்லாகி போனது. ஆனால் அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள் 40 வருடமானது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டதாக வாக்களித்து விட்டான். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு எப்பொழுது ஏற்பட்டது? அதற்கு 40 வருடங்கள் ஆகும். எனவே துவா செய்துவிட்டு உடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. அல்லாஹ் அதற்கு ஒரு நேரத்தை வைத்திருப்பான், அது வரையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்படியான சிக்கலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த துவாவை அதிகமாக ஓதுவார்கள். அல்லாஹும்ம மன்சுர்னா அலா மன் ஆத் வன்சுர்னா அலா மன் ஆதானா. யா அல்லாஹ், எங்களுக்கு யார் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய். வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. யா அல்லாஹ், எங்களுடைய தீனுடைய விஷயத்திலே முஸீபத்தை கொடுத்துறாது என்று வார்த்தைலாம். துனியாவுடைய விஷயத்தில் கூட முஸீபத்து வரலாம், எங்களுக்கு அடிக்கலாம், உதைக்கலாம், உடல் ரீதியாக துன்புறுத்தலாம், மனோ ரீதியாக துன்புறுத்தலாம், எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் எங்களுக்கு எதிரிகளின் மூலமாக சோதனை வரலாம். ஆனால் எங்களுடைய தீனிலே சோதனை வந்து விடக்கூடாது. தீனில் சோதனை என்றால் என்ன? எங்களுடைய மார்க்கத்தை விட்டு விலகக்கூடிய நிலை, நாங்கள் ஈமானை விட்டு விலகக்கூடிய நிலை, இஸ்லாத்தை விட்டால்தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த தீனை விட்டுவிடக்கூடிய நிலையை கொடுத்து விடாதே. வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, எங்களுடைய தீனிலே முஸீபத்தை ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று அதிகமாக துஆ செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று வலா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா வலா காயத ரக்பத்தினா வலா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்களின் மீது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடாதே, அவர்கள் உன்னை பயப்படவும் மாட்டார்கள், எங்களின் மீது இரக்கமும் காட்ட மாட்டார்களே, அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை எங்களின் மீது சாட்டி விடாதே என்று துவா செய்வார்கள். எனவே அதிகார துஷ்பிரயோகம் என்று வரும் பொழுது யாரிடத்திலே கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய எல்லா சர்வாதிகாரத்தையும் பயன்படுத்துவார்கள். அந்த சமயத்தில் பயன் கொடுப்பது அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது மட்டும்தான் பயன் கொடுக்கும். சில சமயங்களிலே நம்முடைய நாட்டிலும் கூட வக்ஃபுடைய சட்டங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது, ஏராளமாக. இன்னும் தொடர்ந்து பிரச்சனைகள் வரலாம், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு கால் அமுல்படுத்தப்பட்டாலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான். பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது நம்முடைய தீனை விட்டு விலகிச் செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்காது. கண்டிப்பாக எப்பொழுது வரை நாம் ஒழுங்காக இருந்தால், நாம் கரெக்டாக நடந்து கொண்டால் பொது சிவில் சட்டத்தின் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் பொது சிவில் சட்டம் என்று வந்தால் சொத்து விஷயத்திலே சரியத்தினுடைய சட்டத்தை புறந்தள்ளுவார்கள். அரசாங்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி இந்த சட்டத்தின்படிதான் சொத்துக்களை பங்கு பிரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். திருமணம், தலாக்கு, குலா, இத்தா போன்ற விஷயங்களிலும் அவர்களாக சில சட்டத்தை உருவாக்கி அமுல்படுத்துவார்கள். இது எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் நாம் பிரச்சனை எடுத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு செல்லும் பொழுதுதான். நாம் கோர்ட்டுக்கு போகவில்லை, நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை, எங்களுடைய பிரச்சனையை நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே தீர்த்துக் கொள்கிறோம். நம்முடைய சொத்துக்களை குர்ஆன் சொன்ன முறைப்படி நாங்கள் பங்கு வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய குடும்ப விவகாரங்களை, திருமணங்களை எல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படி நாம் செய்து கொண்டால் நமக்கு அந்த சட்டங்கள் எந்த நஷ்டத்தையும் பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் மக்கள் பெரும்பாலும் அப்படி இருப்பதில்லை. இப்பொழுதே கூட தங்களுடைய பிரச்சனைகளை கோர்ட்டில் தான் வைக்கிறார்கள், நீதிமன்றங்களுக்கு தான் செல்கிறார்கள்.
விடுகிறார்கள். மார்க்கம் என்ன முடிவை சொல்லுகிறதோ அதை தங்களுக்கு பிடிக்காத சமயத்திலே, அது தங்களுக்கு ஒத்து வராத சமயத்திலே நீதிமன்றங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் கோர்ட்டின் மூலமாக வரக்கூடிய உத்தரவு ஒரு கால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படுமையானால் அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டத்தை தான் அவர்கள் நம் மீது திணிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையை விட்டும் பாதுகாப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் ஒழுங்காக நம்முடைய தீனுல் இஸ்லாத்தின் மீது நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமான் விஷயத்திலே, இஸ்லாம் விஷயத்திலே எந்த விதமான பாதிப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வரக்கூடிய எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக, அதனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களும் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.